டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சொர்க்கத்தின் சாட்சியங்கள் சொன்னாலே குழுக்குத்து இருக்குங்க. ஈழத்துல போர்க்களத்துல 2009 உச்சத்துல இருக்கும்போது சீமான் இங்க மதுரையில பாண்டியன் ராஜன் உச்சத்துல இருந்தாரு. குழந்தைகள் சாவுறாங்க, பெண்கள் சாவுறாங்க, போர் வீரர்கள் சாவுறாங்க. அந்த சமயத்துல எந்த பொறுக்கியாவது ஒரு பெண்ணுடன் கூத்தடிப்பானா? அதற்கு பல இயக்குநர்கள் போய் சாப்பாடு கொடுத்து மாமா வேலை செஞ்சாங்க. முட்டாள் பசங்க பண்ணுவாங்க, பண்ணட்டும். காவல் நிலையத்துல சமன் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. இது மூடிக்கிட்டு தானே போனோம். போகும்போது பொண்டாட்டி கொண்டு போவான். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி வக்காலத்து வாங்கி கூட போற ஒரு பொம்பளை எதுன்னா கைல்வழிதான். கூட போறது மட்டும் இல்ல, உனக்கு அந்த கட்சிக்காரனுக்கு சூடு சுரணம் இருக்குதா இல்லையா தெரியல, சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடறாங்க தெரியல. தலைவன் என்ன பண்ணிட்டான்? பெண்ணை ஏமாத்திட்டான், கருக்கலைப்பு செஞ்சிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு போயிட்டு வக்காலத்துவாக ஒட்டுமொத்த கட்சியை நிக்குது. இதுல வேற இந்த ஃபர்ஹானா ஃபாத்திமா, ஐயோ அந்த பொண்ணுக்கு சூடு சுரணம் இல்ல. அட பொறுக்கினாயே, நான் உன்னை தலைவன் நினைச்சேன், நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிறியா? இப்படி காம கொடுனக்கான காரி துப்பிட்டு வெளியே வரணும்ல. பின்னாடி பொம்பளை வச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொம்பளைங்களுக்கு புருஷன் அண்ணன் தம்பி யாருமே இல்லையா? நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்மணிகள் என்ன தெரியும் பண்ணுவாங்க? தான் வீட்டுக்காரன் வேற பொண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொண்டாலும், ஒரு பொண்ணை ஏமாத்தினாலும், இந்த மாதிரி கருக்கலைப்பு செஞ்சாலும் செருப்பு கழட்டி அடிப்பான். அவதான் நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்மணிக்கு அடகு. எனக்கு வலிக்குது. இதே சீமானுக்கு நான் சவால் விடுறேன். 2009 பாண்டியன் லாட்ஜில் நீ விஜயலட்சுமி கூட கூத்தடிக்கலன்னு சொல்லு. விஜயலட்சுமி நான் கட்டாயமாக கருக்கலைப்பு செய்யலன்னு சொல்லி பார்க்கலாம். தன் தாய் மீது ஆணையிட்டு சொல்லுங்க சொல்லி பார்க்கலாம். அவன் உண்மையான ஆண்மகனா இருந்தா சொல்லட்டும். இதுதான் சீமானுடைய ரேஷன் கார்டு. அவன் தமிழகத்தை தமிழ் மண்ணை சார்ந்தவனே அல்ல, கேரளாவை சார்ந்தவன். அவங்க அம்மா பேர் அண்ணம்மாள். இப்போ சீமான் யாருக்கு பிறந்தாரு? செந்தமிழன் யாரு? செபஸ்டின் யாரு? யார் அப்பா சீமானுக்கு? இதுக்கு பதில் சொல்றது எங்கேயும் பதில் சொன்னது இல்லையே. இதுக்கு நீங்க அடி முட்டாளுங்க. உங்களுக்கு சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல. சீமானே ஒரு பொறுக்கி நாங்க சொன்ன பிறகு அந்த பொறுக்கிக்கு கண்மூடித்தனமா பணத்தை கொட்டுறீங்க. அதற்கான ஆதாரங்கள் இருக்கு, அதற்கான ஆவணங்கள் இருக்கு. சாட்சியாக ஏகலனே இருந்திருக்கிறாரு. உண்டியல் மூலமா காசு போடுவாங்க, அது மூலமா தான் அவன் சேரும். உதாரணத்துக்கு திருச்சி சிறப்பு முகாம் இருக்கு. நீங்க தான் துரோகிங்க, நீங்க தான் அயோக்கியங்க. பிரபாகரன் பேரை குழி தோண்டி புதைச்சிட்டாரு. சீமான வளர்த்து விட்டது உங்களை போல ஆக்கள். சீமான்ட்ட மயக்க கொடுக்கறது நிப்பாட்டுங்க முதல்ல. காரி துப்புங்க. சீமானு மாவீரர் பிரபாகரனை பத்தி மது போதையில பச்சையா திட்டிக்கிறான். அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணட்டுமா பப்ளிக்கா? வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சொர்க்கத்தின் சாட்சியங்கள் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கிய ஈடன் இளங்கோவன் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் இளங்கோவன். வணக்கம். வணக்கம். சொர்க்கத்தின் சாட்சியங்கள் படத்துடைய கரு என்ன, கதை என்ன, எதற்காக இந்த படத்தை இயக்குனீங்க, எதற்காக இந்த படத்தை வெளிப்படுத்துனீங்க, என்ன காரணம்? எங்களுடைய வழிகள் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளேயே படங்கள் தமிழர்களுக்கு எங்களுக்கு என்ன வழி என்றது தெரியும். அதாவது முக்கியமா ஈழத்தமிழர்களுக்கு எங்களை வழி என்று எல்லாருக்குமே தெரியும். இது நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் தான் சொல்லி எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்தியாவில் வாழ்ற தமிழர்களுக்கு கூட இலங்கையில பிரச்சனை, தமிழர்களுக்கு பிரச்சனை, ஈழம் பிரச்சனை என்னன்றது தெரியுமே தவிர அங்க என்ன பிரச்சனைன்றது தெரியாது. அதுக்கு முக்கிய ஒரு சாட்சி என்னோட நண்பர், அவர் வக்கீலா இருக்காரு. அவர் இளங்கோ இலங்கையில பிரச்சனை கேள்விப்பட்டோம். எங்க என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியும். அதான் இனப்படுகொலை தமிழக மக்கள் அழிக்கிறாங்கன்றது தெரியுமே தவிர அந்த இனப்படுகொலை என்னன்றது எங்களுக்கு தெரியாது. என்போது இந்த எங்களுடைய வழிகளை நாங்கள் தமிழ் பேசும் மக்களை தாண்டி வேற மொழி தமிழ் புரியாத மக்களுக்கு, வெளிநாட்டு மக்களுக்கு எங்களுடைய வழிகளை எப்படி கொண்டு போகலாம் என்று நினைச்சோம். மனித உரிமை மீறல்கள் பல விஷயங்கள் எடுத்துரைத்திருக்கீங்க. உங்களுக்கும் ஈழத்திற்கும் என்ன தொடர்பு? பிறந்தது வளர்ந்தது ஈழத்துல தான். ஈழத்துல வளர்ந்து அதுக்கப்புறம் இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா பல நாடுகள் நாங்கள் ஃபுட்பால் மாதிரி ஆயிட்டோம். ஈழத்துல பிறந்த மக்கள் ஃபுட்பால் மாதிரி அடிக்கிற திசை எல்லாம் போக வேண்டிய நிலைமை. அதனால நிறைய நாடுகள்ல வாழ்ந்திருக்கிறோம். அகதி இன்னைக்கு வரைக்கும் உங்களோட அடையாளம் ஒரு ஈழத் தமிழன், ஈழத்து அகதி, தமிழ் அகதி என்றதுதான். அதை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்றேன். என்னால் அந்த ஒரு அகதியா இருந்து நாங்கள் சாதனைகள் புரிகிறோம். இப்போ நீங்க ஆஸ்திரேலியால இருக்கீங்க இல்லையா? ஆமா. சரி, எனக்கு ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோ உங்களுக்கு யாரு தெரியுமான்னு பாருங்க. நானும் தேடிக்கினே இருக்கிறேன். யாருடைய ஆடியோன்னு தெரிய மாட்டேங்குது. அதுல இது நல்ல ஆடியோ. நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க இந்த ஆடியோ கேட்டு. சொன்னாலே பின்னால குழுக்குத்து இருக்குமே. இல்ல இந்த ஆடியோ உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன். எனக்கு யாருன்னு தெரியல, ஆனா நல்லா பேசியிருக்கிறாங்க. இருங்க. தலைமைச் செயலாளர் உங்களோட அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஈழத்தமிழன் தான். தேவையில்லாம தலைவர் பிரபாகரனையும் எங்களோட மக்களையும்
தமிழக மக்களையும் தேவையில்லாம இது பண்ண வேணாம்னு சொல்லி அவர் சொல்லுங்க. அப்படி அவர் இல்ல இருங்க நான் சொல்றேன் முடிச்சிடுறேன். அப்படி பண்ணாருன்னு சொன்னா நாங்க இந்த பூச்சாண்டி காட்டுற விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும், சரியா? உங்களுக்கும் தெரியும் நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி, சரியா? அவருக்கு முடிவு ஈழத்தமிழ்னாலதான் இருக்கோம்னு சொல்லுங்க அவர்கிட்ட. அதாவது கார்த்திகை பத்தி ஒரு கெட்ட வார்த்தை பேசினார் தெரியுமா? அதாவது கார்த்திக் வந்து ஈழத்தமிழன், நீ தலைவரோட அண்ணன் பையன், அதெல்லாம் வர விஷயம். கார்த்திகை பத்தி ஒரு ஈழத்தமிழனை பத்தி கெட்ட வார்த்தையில பேசுறதுக்கு சீமானுக்கு எந்த உரிமையும் இல்லை. அடுத்தது வந்து பொட்டமான பத்தி மயிரன் சொல்றதுக்கு அவர் இதுவரைக்கும் எங்கேயுமே பதில் சொன்னது இல்லை. பொட்டமான மயிரன் சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? கார்த்திகை பற்றி அவர் வந்து கெட்ட வார்த்தையில பேசுறதுக்கு அவர் என்ன உரிமை இருக்கு? ஈழத்தமிழர்கள் கிட்ட தேவையில்லாம மோத வேணான்னு சொல்லுங்க, நடக்கிறது பயங்கர விபரீதமா இருக்கும். அப்புறம் சொல்லிட்டேன். எதுக்கு கட் பண்றீங்க? எதுக்கு பேச விருப்பம் இல்ல? நீங்க தானே நாம் தமிழர் செயலாளர் சொல்றீங்க. உங்க அண்ணனை பத்தி தானே பேசுறேன். பரவாயில்ல, ஈழத்தமிழர்கள் வந்து சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு சூடு சொரணம் இருக்கா, ரோஷம் இருக்கா நான் கேட்டேன். யாருமே வாய் திறக்கல. இதுல யாரோ ஒரு ஆண்மகன் வாய் திறந்து பேசிக்கிறாரு. யார் தெரியுமா அவரு? இல்ல இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். ஏன் சரி பேசுவோம், அதை பத்தி பேசுவோம். நான் யார் தெரிஞ்சு நான் பேசுறேன் அதை பத்தி. இல்ல இந்த ஆடியோ உங்களுக்கு யார் தெரியாதா? எனக்கு சரியா கேட்கல. அது கேட்கலையா? இல்ல அதை பத்தி கடைசியா பேசுவோம். எங்களுடைய நாங்கள் வந்து பல ஆண்டு காலமாக வந்து 50-60 வருஷம் என்னோட வயதுக்கு மீறி நான் பிறந்த நாட்கள்ல இருந்து ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது பயங்கர வலியோட வாழ்ந்துட்டு இருக்கோம். சிறு வயதுல இருந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த இன அழிப்பு, இந்த சின்ன வயதுல இருந்து இந்த கொலைகளையும் இதுகளையும் பார்த்து வளர்ந்து எங்களுக்கு எப்ப எங்க மக்களுக்கு விடுதலை, எங்களுக்கு மண் எப்ப விடுதலை கிடைக்கும் என்று நிறைய அநீதிகளை பார்த்து வளர்ந்த வாழ்க்கை எங்களுக்கு. அப்ப இந்த வாழ்க்கை வந்துட்டு அதாவது வெளிநாட்டுல வந்தா கூட எங்களுடைய இந்த இன போராட்டத்துக்காக தான் நாங்க உழைக்க இருந்தது. அப்ப இந்தியாவில இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுல உழைச்சா போதும், உழைச்சு அவன் தங்கை கல்யாணம், தம்பி கல்யாணம், இதில் உழைக்கிற மாதிரி போகும். ஆனால் ஈழத்தமிழர்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. வெளிநாட்டுக்கு போனோம் என்று சொன்னால் எங்களுடைய பாதி வாழ்நாள் ஃபுல்லா எங்களுடைய ஈழ போராட்டம் இதுகளுக்கு என்ன செய்ய முடியும்? அதாவது எங்களுடைய விடுதலைக்காக எங்களை ஏதோ ஒரு விதத்துல அர்ப்பணிச்சிருந்தோம் என்று சொன்னால் நாங்களும் போராளிகள் தான். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கனவுகளோட இப்ப ஒன்னும் சில ஒரு உதாரணத்துக்கு நான் கார்ல போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு விடை கொடுங்கள் நாடே பாட்டை கேட்டோம்னு சொன்னால் எங்களோட கண்ணுல தண்ணி கொட்டும், அழுவோம். இன்னைக்கு அழுவோம். அந்த அளவு மனதில் வந்துட்டு வேதனைகளை தாங்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் எங்க மக்களுக்கு எப்ப விடுதலை கிடைக்கும், நாட்டுக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு தாகத்தோட நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள எங்களை கொடியை தூக்கிட்டு, தலைவருடைய கொடியை, எங்களுடைய இயக்கத்தோட கொடியை தூக்கிட்டு அதனால பல அடைஞ்சிட்டு, கொடியை தூக்கினா மட்டும் போதுமா? கொடியை தூக்காமல் எவ்வளவு பேர் இப்ப எங்களுடைய குளத்தூர்மணி அண்ணா போல ராமகிருஷ்ணன் நிறைய பேர் கொடி தூக்காமலே எவ்வளவு செய்திருக்கிறாங்க. என்னென்றால் நிறைய ஈழத்தமிழர்கள் சீமான் கொடியை தூக்கி அவர்தான் கொடியை கொண்டு செல்கிறார். அதை காட்டி அடுத்த என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? ஏன்னா எவ்வளவு கடமைகள் இருக்கு. இன்னைக்கு எத்தனோ தலைமுறை வந்துட்டு எங்களோட படிப்பு இல்லாம இருக்கு. முதல்ல படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. எவ்வளவு போராளிகள் வந்துட்டு கக்கூசு போறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஊர்ல. பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இலங்கையில மட்டும் இல்ல, இந்தியாவில் உங்களுக்கு திருச்சி சிறப்பு முகாம் இருக்கு. சிறப்பு முகாம்ல நிறைய போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க. 15-20 வருஷமா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பிரஷர், அதாவது ரத்த அழுத்த மாத்திரை இல்லாம கண்ணுல வெடிச்சு ரத்தம் பெறாக்கெல்லாம் இருக்காங்க. எவ்வளவு பேர்? நீங்க சீமானை தானே நம்புறீங்க? சீமானை தானே பணத்தை கொட்டி கொடுக்குறீங்க. சீமான் வந்து இல்ல, நீங்க ஒட்டுமொத்தமாக ஈழத்து மக்கள் பெருமளவு நீங்க அங்க சம்பாரிச்சு இங்க கொட்டுறீங்க. யாருக்கு? சீமானுக்கு. இதுல மிகப்பெரிய அயோக்கியன் யாருன்னா, மிகப்பெரிய துரோகி யாருன்னா நீங்க தான் துரோகிங்க, நீங்க தான் அயோக்கியன்க. இன்னைக்கு விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுடைய தியாகத்தையும் அவருடைய வீரத்தையும் இங்க நீத்து போக வச்சுட்டாரு. இங்க ஒன்லி சீமான் தான், பிரபாகரன் தான் இல்ல. பிரபாகரனுடைய பேரை குழி தோண்டி புதைச்சிட்டாரு. அவர் தான் முன்னிலைப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட அயோக்கியன் வர்றதுக்கு காரணமே நீங்க தான் பணத்தை கொட்டி தரீங்க. எல்லாமே நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க. ஒரு விதத்தில் ஒத்துக்கொள்றேன். அதாவது பொருளாதார ரீதியில வந்துட்டு சீமான வளர்த்து விட்டது ஈழத்தமிழர்கள், அதை ஒத்துக்கொள்றேன். ஆனால் இன்னைக்கு உலக ரீதியில சீமான வளர்த்து விட்டது உங்களை போலாக்கள். நீங்க இன்றைக்கு கூட சீமான்ட்ட மைக்க கொடுக்கறது நிப்பாட்டுங்க. முதல்ல மைக்க கொண்டு நீட்டாட்டு சீமானை பத்தி பேசாதீங்க, அடங்கி போவாங்க. சீமானை பத்தி பேசி இன்னைக்கு சீமான வளர்த்து விட்டது ஊடகங்கள் தான். இன்றைக்கு கூட செய்திருக்காங்க. இன்றைக்கு சீமான்ட்ட ஊடகங்கள் போறது நிப்பாட்டுங்க, எல்லாம் அடங்கும். சரி, இப்போ
நீங்க ஒட்டுமொத்தமாக ஈழத்து மக்கள் நீங்க வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து சம்பாரிச்சு அதுல ஒரு பகுதியை எடுத்து சீமான நம்பி நீங்க அனுப்புறீங்க. அந்த பணம் எப்படி வந்து சேருது, எப்படி கை மாறுது, எந்த விதத்துல வருது? இதுக்கு வந்து ஹவாலா தான், இது உண்டியல்ல காசு போடுறதுதான். கண்டிப்பா உண்டியல் மூலமா காசு போடுவாங்க, அது மூலமா தான் அவன் சேரும். ஆஸ்திரேலியாவில் கூட இங்க சீமானுக்கு வசூல் செய்யறவங்க இருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பா லீகலா வரல, இல்லீகலா தான் வருது. உதாரணத்துக்கு அந்த மக்கள் வந்து அங்க காசு அனுப்பணும் பண்ணுவாங்க. ஏனென்றால் சீமானுக்கு காசு அனுப்பணும். ஏனென்றால் சீமான் மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இந்த தொப்புள் கொடி உறவுகள் சொல்றதெல்லாம் பச்சை போய். இது சீமானுக்கு காசு அனுப்புறவங்கல்ல எத்தனை பேர் தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக நிறைய போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டங்கள்ல இவங்க எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்காங்கன்னு பாருங்க, எண்ணி பார்க்கலாம். அப்போ ஒட்டுமொத்த ஈழத்து மக்கள் நீங்க வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக சீமானுக்கு பணத்தை அனுப்புறது உண்மை. எங்களை சேர்க்காதீங்க, ஒரு பகுதி. ஆனா கோடிக்கணக்கில் கொட்டுறீங்களே பணத்தை. கோடிக்கணக்கில் கொட்டினாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்தியா இலங்கையில இருந்து வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வந்த காசு எல்லாம் சீமானுக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க இன்னும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அவங்க வந்து சீமான் பேரை சொல்லி மக்கள்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இன்னும் திருப்பி சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், ஏனால் சீமான எதிராக பேசினால் நம்ம கலெக்ட் பண்ண மக்கள் எல்லாம் வந்துட்டு கேட்பாங்க, திருப்பி கேள்வி கேட்பாங்க. ஈழத்து மக்கள் வந்துட்டு போர்க்குணம் கொண்டவர்கள், பிரபாகரனுடன் பயிற்சி எடுத்தவர்கள், அந்த தன்னம்பிக்கை பெற்றவர்கள், அந்த வீரம் விளைஞ்ச மண்ணில் பிறந்தவங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் அப்படின்னு இங்க நாங்க நம்பணும். ஆனா இப்போதான் தெரியும் நீங்க அடி முட்டாளுங்க. உங்களுக்கு சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல. ஆனா ஈழம் என்ற ஒரு பேர் அவனா எடுத்தா போதும், அவனை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறீங்க, கண்மூடித்தனமா பணத்தை கொட்டுறீங்க. அப்படி இல்ல முக்தார், நீங்க வந்துட்டு உங்களுடைய விவாதம் பிள்ளையாது. அதாவது நீங்க ஒரு இனம் இப்ப சீமான் செய்யறன்னு சொன்னா சீமானுடைய ஜாதியை வச்சுட்டோ, சீமானுடைய எண்ணத்தை வச்சுட்டோ, இல்ல சீமான் எந்த ஊர்ல பிறந்தார் வச்சுட்டோ, அந்த ஊர்ல பிறந்தவங்க, அந்த ஜாதியை கொண்டவங்க, அந்த இது எல்லாருமே கெட்டவங்க நான் இது பண்ண முடியாது, நான் பிராண்ட் பண்ண முடியாது. அதே போல ஈழத்து மக்கள்ல சிலர் இப்படி பண்றாங்கன்னு சொன்னா, அதனால ஈழத்து மக்கள் முழு ஈழத்து மக்களையும் நீங்க வந்து பிராண்ட் பண்றதை கடுமையா எதிர்க்கிறாங்க. முழு ஈழ மக்கள் அப்படி இல்ல, முழு ஈழ மக்கள் முட்டாள்கள் இல்ல, கண்டிப்பா இல்ல. அதாவது என்னென்றால் சீமான் தொடர்புல இருக்கிறவங்க வந்து முட்டாள்களா இருக்கலாம், அவர்கள் தான் புலிகள், அவர்கள் தான் வலிமை வாழ்ந்தவர்கள் என்று சீமான் நம்பினார்னா அது சீமான் தப்பு. அவங்க தான் எங்களை எல்லாம் ஆட்டி அமைக்க முடியும்னு சொன்னா அது நடக்காது. அது இல்ல, எங்களுக்கு சுயபுக்தி இருக்கு, இது சரி எது புலன்னு எங்களுக்கு தெரியும். இளங்கோவன், நான் ஏன் இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினா, உங்களுடைய வலி வேதனைகள் புரிஞ்சவன் நானும், ஒட்டுமொத்த தமிழர்களும் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, நீங்க வந்து தலைவர் பெயரை பயன்படுத்தி கொண்டு சீமானுக்கு பணம் தரீங்க. ஆனால் இங்க சீமான் தலைவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் எதிர்காலத்தை பத்தியும் பேசாம தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தலைவருடைய தியாகத்தையும் தலைவருடைய வரலாற்றையும் குழி தோண்டி புதைச்சிட்டாரு. இது முக்கியமா சொல்ல போனா 2009 அதாவது ஈழப்படுகொலைக்கு பின்னர் இது தொடர்பாக பல்வேறு நாடுகளில் இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் அனைத்துலக நாடுகளின் ஒருங்கிணைப்பாளரான ஒருவர் டப்ளின் தீர்ப்பாயத்தில் நடந்த மிக முக்கியமான விசாரணையில் 41 பக்க அறிக்கை சமர்ப்பித்தார். அதில் அறிக்கையில் 40வது பக்கத்தில் விடுதலை புலிகள் ஆண் பெண் குழந்தைகள் என்று பேதமின்றி அனைவரையும் போரில் ஈடுபடுத்தினர். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை விடுதலை புலிகள் பெற்றோரிடமிருந்து பிடுங்கி வலுக்கட்டாயமாக பிடுங்கி ராணுவத்தில் இணைத்துக் கொள்வதால் அதற்கு பயந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைத்தனர். அதையும் மீறி புலிகள் குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் கட்டாயமாக போரில் சேர்த்துக் கொண்டனர். பெற்றோர்கள் பதறினர், கதறினர். மனித உரிமை மீறலில் செயல்பட்டது விடுதலை புலிகள். அவ்வாறு திருமணமான பெண்களை கட்டாய கருக்கலைப்பு, எப்படி கட்டாய கருக்கலைப்பு செய்தது விடுதலை புலிகள். மேலும் போரில் இறுதி கட்டத்தில் விடுதலை புலிகள் அப்பாவி மக்களை கேடயமாக பயன்படுத்தினர். விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்கள் இலங்கை ராணுவம் வரும்போது அப்பாவி ஏழை எளிய மக்களை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு ஒளிந்து கொண்டார். அப்படி நான் சொல்ல, நாம் தமிழர் கட்சிக்காரர் சொல்றாங்க. அது மட்டுமா, இது பொய்ன்னு யாராவது சொன்னாங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஏகலனிடம் கேளுங்க. ஏகலன் எழுதிய அந்த புத்தகத்தில், அதாவது முள்ளிவாய்க்கால் முடிவில்லா புத்தக வெளியீட்டு விழா நடத்தும் போது அதுல சீமானும் டபிள்யூ தீர்ப்பாயத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்து சொன்னவரும் அந்த விழாவில் பங்கேற்கிறார் என்ற அடிப்படையில் இயக்குனர் கௌதமன், காசி ஆனந்தன், பழநெடுமாறன் இப்படி பல பேர் ஈழத்து ஆதரவாளர்கள் எல்லோருமே புறக்கணிச்சாங்க. அந்த விழால பங்கேற்கல. ஏகலனை கேட்டா எல்லா உண்மையை தெரியும். ஏகலன் மறைச்சார்னா அவரும் துரோகி தான், அவர் ஆல்ரெடி துரோகி தான். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு சீமானுக்கு ஆதரவாகவும் வக்காலத்து வாங்கி கொண்டு இன்னைக்கு இருக்கிறார் ஏகலன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சீமான் ஒரு மிகப்பெரிய பச்சை துரோகி. 2009 போர் நடந்த பிறகு விடுதலை புலிகள் அத்துமீறினார்கள், மனித உரிமை மீறல் செயல்பட்டார்கள், பெண்களை ஈவு இரக்கமின்றி செயல்படுத்தினார்கள் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் ஓங்கி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க வக்காலத்து வாங்குறீங்கன்னா சீமானை விட மிகப்பெரிய அயோக்கியன் நீங்கள் தான். அவ்வளவும் வந்துட்டு எனக்கு இல்ல, சீமான ஆதரிக்கிறவங்களுக்கு இல்ல. இதுல ஒரு விஷயம்
அந்த டப்ளின் தீர்ப்பாயத்துல அவங்க சொன்னாங்க இல்லையா, மொத்தம் வந்து 41 பக்கங்கள் சமர்ப்பிச்சாங்க. அந்த 41 பக்கத்துல 40வது பக்கத்துல இது முழுமையா இருக்கு. அதற்கான ஆதாரங்கள் இருக்கு, அதற்கான ஆவணங்கள் இருக்கு, அதற்கு சாட்சியாக ஏகலனே இருந்திருக்கிறாரு. இதனாலதான் என்னோட கோபம், என்னோட ஆதங்கம் உங்க மேல. அது எங்க மேலும் சொல்லாதீங்க. அதுதான் சொல்றேன், ஈழத்தமிழர்களை நீங்க பொதுவா எடுத்துறாதீங்க. இதுகள் எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க எதிர்க்கிறோம். ஆனால் எனக்கு சீமான் மேல கூட கோபம் இல்ல. சீமானை இன்னும் ஆதரிக்கிற எமது ஈழத்தமிழர்கள் தான் எனக்கு கோபம் சொல்லி. அதனால நீங்க வந்து ஈழத்தமிழர்கள் எங்களை நீங்க பொதுவா சொல்லாதீங்க. பொதுவா சொல்லாதேன்றீங்க. ஈழத்தில் போர்க்களத்தில் 2009 உச்சத்தில் இருக்கும்போது சீமான் எங்க மதுரையில பாண்டியன் ராஜ்ல உச்சத்தில் இருந்தாரு. யார்கிட்ட? விஜயலட்சுமி கூட. இதெல்லாம் அசிங்கம் இல்ல? ஒரு போர்க்களத்துல போர்க்களம் உச்சத்தில் இருக்குது, குழந்தைகள் சாவுறாங்க, பெண்கள் சாவுறாங்க, போர் வீரர்கள் சாவுறாங்க, போரிட்ட அனைவரும் சாவுறாங்க, எல்லாரும் மனித போறாங்க. அந்த சமயத்துல எந்த பொறுக்கியாவது ஒரு பெண்ணுடன் கூத்தடிப்பானா? இவன் லாட்ஜ்ல ரூம் போட்டு கூத்தடிக்கிறான். அதற்கு பல இயக்குநர்கள் போய் சாப்பாடு கொடுத்து மாமா வேலை செஞ்சாங்க. ஆனா மாமா வேலை செஞ்ச அந்த இயக்குநர்கள் எல்லாருமே இன்னைக்கு வாயை மூடி கொண்டிருக்கிறாங்க, வாய் திறக்கவே இல்லை. சீமான் அயோக்கியனா? அன்னைக்கு சீமானுக்கு அந்த லாட்ஜ்ல ரூம்ல சாப்பாடு கொடுத்தவங்க, ஒத்தாசை பண்ணவங்க, கூட இருந்தவங்க, விளக்கு பிடிச்சவங்க, அவங்க எல்லாருமே அயோக்கியம் தான். அவங்க மட்டும் அயோக்கியர்கள் இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க அமைதியா இருக்கீங்க பாருங்க, நீங்களும் அயோக்கியர்களா பார்க்கப்படுது. அதாவது முக்தார், அதாவது இந்த விஷயம் எல்லாமே இது எல்லாம் தெரியும். ஆனால் என்னென்றால் சீமானுக்கு ஆதரவா இருக்கிற அந்த ஒரு சின்ன கூட்டம், ஆனா என்னென்றால் சீமான் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டது நாங்கள் தான் என்று சொல்றேன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு பின்னடைவு என்றது எத்தனை ஈழத்தமிழனுக்கு புரியுதோ அவன் சீமானை எதிர்க்கணும். தலைவன், எங்களுடைய தலைவர் பிரபாகரன் வந்து இந்த விஷயத்தை கடந்து போகத்தான் முயற்சித்தாரு. அதுக்குள்ள நாங்க ரொம்ப ரொம்ப டீப்பா போக விரும்பவில்லை. சீமானும் அந்த சாட்டை துறைமுகம் அவங்க எல்லாம் வந்து அதை வந்து நாங்கள் தான் செய்தோம் சொல்றாங்க சொன்னால் அது வீரம் இல்ல. அதாவது புலிகளுடைய தடையை நீக்கணும் சொன்னால் ராஜீவ்காந்தியை கொண்டு சொன்னால் தடையை பண்ணி நீங்க போகுது. அப்ப இது வந்து எங்களுக்கு பின்னடைவு. இத வந்து ஈழ மக்கள் புரிஞ்சுக்கிறது. சீமானுக்கு வந்து ஆதரவா சொல்ற பேசுற இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து இதை புரிஞ்சு கொள்ளணும். இல்ல நீங்க எதிர்க்கிறீங்க, அதெல்லாம் சரி. ஆனா கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்களேன், மனித நேயத்தோட யோசிச்சு பாருங்களேன். ஒரு போர்க்களம் நடக்குது, பல பேரை இறக்குறாங்க, அங்க ரத்த கண்ணீர் ரத்தாறு ஓடுது. இங்க ஒருத்தன் ரூம் போட்டு கூத்தடிக்கிறானா அவன் மனுஷனா இருப்பான்? நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி பண்ணுவானா? கண்டிப்பா பண்ண மாட்டான். இல்ல இப்ப யோசிச்சு பாருங்க. இல்ல இளங்கவன், இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஈழ போராளிகளை கொன்று குவித்தான்ல, அவனையாவது மன்னிச்சு விட்டுறலாம். இவனை மன்னிக்க முடியாது. ஏன்னா அவன் நம்மளை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் ஒரு கருத்தியல் இருந்துச்சு. இவனுக்கு கருத்தியல் என்ற பேரை பயன்படுத்தி கொண்டு வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு ரூம் போட்டு கூத்தடிக்கிறானா இவன் எப்படிப்பட்ட மிருகமா இருப்பான்? இவன் மனிதனுக்கு தகுதியற்றவன், அவ்வளவு காமவெறி. இப்ப கூட அவனோட ஆண்மை எல்லாம் வந்து பரிசோதனை பண்ணோம். விஜயலட்சுமி வந்து கருக்கலைப்பு செஞ்சுக்கிறான், கட்டாய கருக்கலைப்பு செஞ்சுக்கிறான், மாதவிடாய் காலத்துல கட்டாயமாக உடலுறவு கொண்டிருக்கிறான், கட்டாயப்படுத்துகிற பல குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொறுக்கி அயோக்கியம் எல்லாம் நம்ம பிரபாகரோட பேரை பயன்படுத்தலாமா? ஈழத்து பேரை பயன்படுத்தலாமா? யோசிச்சு பாருங்க எவ்வளவு அசிங்கம். தெரிஞ்சுதான் நான் வந்து இந்த காணொலிக்கே வந்தேன், நேர்காணலுக்கே வந்தேன். சீமானுக்கு எதற்காக ஈழ மக்கள் பணம் அனுப்புறீங்க? எதற்காக அனுப்புறீங்க? ஏன் அனுப்புறீங்க? என்ன காரணம்? அதைத்தானே நானும் கேட்கிறேன். இதைத்தான் நானும் கேட்கிறேன். இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு 6 வருஷமா நானும் கத்துட்டு இருக்கேன். என்ன போல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? சிலாக்களுக்கு என்ன போல முன்னுக்கு வந்து சொல்றதுக்கு முடியல, பயம். இதை நீங்க கேட்கறத நானும் கேட்டுட்டு இருக்கேன். சீமானால எங்களுக்கு என்ன பின்னடைவு என்றதை புரிய வைக்கணும் மக்களுக்கு. நாம் தமிழர் கட்சியில சீமான் வந்து ரொம்ப வல்கரா பேசுறாரு, ரொம்ப அசிங்கமா பேசுறாரு, இது எல்லாமே தெரியும். சீமானே ஒரு அசிங்கம் தான். அப்படி தெரிஞ்சுக்கிறோம். காளியம்மா அந்த கட்சியில தான் இருந்தாங்க. சீமான் வந்து மசுறு பிசுறு சொன்னதால காளியம்மாளுக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் சீமானுக்கும் காளியம்மாள் மீது என்ன கோபம்னா, ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டிலிருந்து பணத்தை அனுப்புறீங்க. முன்ன வந்து சீமானுக்கு மட்டும் அனுப்பியிருந்தீங்க. அந்த கட்சிக்காரங்க போயிட்டு சென்னை சென்ட்ரல்ல சில மஹால்ல போயிட்டு அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க, ஹவாலா பணத்தை. அது அப்படிதான் நடந்துச்சு. இப்போ சில ஈழத்தமிழர்கள் காளியம்மாளுக்கு தனிப்பட்ட முறையில் பணத்தை அனுப்புவதாகவும், இப்போ காளியம்மாளை நீங்க தனியா தமிழ் தேசியம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குங்க, நாங்க பணம் தரோம், சீமான்ட்ட விலகி வாங்கன்னு சொல்லி காளியம்மாளை உசிப்பேத்தி அவங்களையும் தனி அமைப்பையும் கட்சியும் உருவாக்குறதுக்கு நீங்க பின்புலத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டிலிருந்து பணத்தை வந்துட்டு சீமானுக்கு மட்டுமல்ல காளியம்மாளுக்கும் கொட்டி கொடுத்துருக்கீங்க. அது என்கிட்ட சொல்றீங்க? இங்க இருந்து நான் சொல்றேன், எனக்கு தெரியும் போது அங்க இருக்க உங்களுக்கு தெரியாதா என்ன? காளியம்மாளுக்கு தனியா கொடுக்க வேண்டிய அவசியமே அவங்க அதான் சொல்றேன். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஏமாற வேணாம் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு இங்க தெரியுது, உங்களுக்கு அங்க தெரியுமான்னு கேட்கிறேன். தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி எங்கட மக்களும் அண்ணன் அண்ணன் என்ற மாதிரி அவங்க தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னாங்க. பிரச்சனை இல்லை. ஆனால் எவராவது ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ளணும். தமிழ் தேசியம், இந்தியாவில் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறோம், நாங்க ஈழத்து தமிழ் தேசியத்தை பேசுகிறோம். ஈழத்து தமிழ் தேசியம் போற, இந்திய தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் போற. ஈழத்து தமிழ் தேசியம் என்ற அது வேற. எங்களுக்கு தமிழ் தனி நாடு வேணும் என்றது நாங்கள் அது பல காலமாக செல்லியா கோடீஸ்வரனுடைய அந்த கேஸ்ல இருந்து
இதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தந்தை செல்வாவோட வழக்கில் வந்து குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை அண்ணாவோட தலைவர் பிரபாகரன் எல்லாரும் நாங்க வந்து எங்களுக்கு தனிநாடு வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கோம். ஆனால் இந்திய தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த பிரச்சனை இல்லை. இந்த பேர் காளியம்மாளோ சீமான் அவர்களோ தமிழ் தேசியத்தை பேசுறாங்க. எந்த தமிழ் தேசிய இலங்கை தமிழ் தேசியத்தை பத்தி ஈழத்து தமிழ் தேசிய பத்தி நீங்க வந்துட்டு இந்தியாவில போராடி என்ன பிரயோஜனம்? நீங்க சேக்கோவரா பத்தி பேசுறீங்க. சேக்கோவரா என்ன கியூபால இருந்து தமிழ் நாடுகளுக்கு போனார். தமிழ் தேசியம் ஈழத்து தமிழ் தேசியத்துக்கு போராடணும்னா நீங்க இந்தியா அங்க போங்க, அங்க போய் போராடுங்க, இலங்கையில போய் போராடுங்க. நீங்க இந்தியாவில் தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஈழத்து தமிழ் தேசியத்துக்காக போராடுங்க, அது என்ன புரியல. அதுவும் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த ஆளுமையான கட்சிகளை, அது வலுவான கட்சிகள் எல்லாரையும் எதிர்த்துட்டு நீங்க வந்து இந்தியாவில இருந்து ஈழத்து தமிழ் தேசியத்துக்காக போராடுறீங்கன்னா அது எங்க முடிவு வரும்? எப்படி முடிவு வரும்? சாத்தியமா அது? அதுக்காக இப்ப காளியம்மாள் போனா காளியம்மாளுக்கு பண்றாங்கன்னா முட்டாள் பசங்க பண்ணுவாங்க, பண்ணட்டும். எங்களுக்கு தமிழ் தேசியம் மட்டும் இல்லை எங்களுக்கு முக்கியம். இன்றைக்கு இத்தனை வருஷ காலமா இன்றைக்கு பிள்ளைகள் படிப்பு இழந்திருக்கு. எங்களுக்கு படிப்பு வேணும், எங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கணும். எவ்வளவு இருக்கு செய்ய வேண்டியது. ஜெயில இருக்காங்க, நிறைய பேர் கேம்ப்ல இருக்காங்க, அவங்களை எடுத்து விடணும். ஒண்ணுமே செய்யல, கொடியை மட்டும் தூக்கிட்டோம். இதுக்காக காசு அனுப்புறாங்கன்னு சொன்னா அந்த முட்டாள்களை கேட்கணும். அதான் சொல்றோம், ஒண்ணு முட்டாள்கள், இன்னொன்னு வந்து திருடர்கள். இளங்கோவன், இப்போ சீமான் எப்படிப்பட்ட மனுஷன்றது பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சீமான் எப்படி காம கூடுறவனு, எப்படி காமவெறி பிடிச்சவனு, எப்படி எல்லாம் அலையறான்றது ஊர் உலகத்துக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் சீமானே ஒரு பொறுக்கி நாங்க சொன்ன பிறகு அந்த பொறுக்கிக்கு வெளிநாட்டுல இருந்து சில பொறுக்கிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே, ஈழத்து போராளிங்க, ஈழத் தமிழர்கள் சொல்லிட்டு அவங்க யாரு? அவங்க ஏன் சீமானை ஆதரிக்கிறாங்க? அதாவது போராளிகள் சொன்னா உண்மையான போராளியா இருந்தா சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்களே இவ்வளவு பேர். அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, உங்க வீட்டுல உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியுமான? முதல்ல இவ்வளவு அண்ணன்களை தங்கைகளை எவ்வளவு பேரை நாங்க இழந்தோம், எத்தனையோ உறவுகளை இழந்தோம். எதுக்காக? அந்த மொழிக்காக. இன்னைக்கு வெளிநாட்டு வந்துட்டு பிள்ளைகளுக்கு மொழி தெரியாது. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு உங்களோட இது மூலமா சொல்றேன், உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியலன்னா தமிழ் தேசியம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல, உரிமை இல்ல. உங்களுக்கு ஈழத்தை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்ல, தகுதி இல்ல. இளங்கோவன், நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உள் வாங்கிட்டு காரி துப்புங்க. தமிழ் பேசுறான், தமிழ் தான் உயிர் மூச்சுன்றான், மேடைக்கு பேசுறான், எல்லாரும் உசுப்பேத்துறான். ஆனா இவன் நாம் தமிழ் கட்சி என்ற பேரை வைத்துக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறான். அதாவது ஆங்கிலம், தமிழ் மீடியம் இல்ல. அங்க தமிழ்ல பேசவே கூடாது, தமிழ்ல உச்சரிக்க கூடாது, அம்மாவை கூட அம்மான்னு சொல்லக்கூடாது, மம்மி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துல தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். இவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவர் அயோக்கிய உலகத்துல எவனா இருப்பானா? ஒரு மீடியாக்காரன் ஒரு கட்சிக்காரனை பார்த்து அவன் சொல்லக்கூடாது, வேற வழி இல்ல. அந்த மாதிரி தகுதி இல்லாதவனை என்ன சொல்ல முடியும்? அவன் தான் சொல்ல முடியும். மற்ற மீடியாக்கள் அமைதியா இருக்கலாம், என்னால அமைதியா இருக்க முடியாது. தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழ் தான் உயிர் மூச்சுன்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகளை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் படிக்கிறான். இது மற்ற மீடியாக்கள் வேடிக்கை பார்க்கலாம், என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. மரியாதை எப்படி தரணும்னா ஒருத்தர் நடந்துக்கிற விதம் தான். ஆனா இவன் நடந்துக்கிற விதத்துல எல்லாமே மாறுபட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழகம் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க உள்ள மீடியாக்களுக்கு தெரியும் போர் உச்சத்தில் இருக்கும் போது இவன் எங்க உச்சத்தில் இருந்தான்னு. இவன் எவ்வளவு பேர் அயோக்கியன்னு தெரியும், இவன் எவ்வளவு பேர் காம வெறியன்னு தெரியும், எவ்வளவு பேர் காம கொடுன்னு தெரியும், தம் பிள்ளைங்களை எங்க சேர்க்கிறான்னு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் இந்த ஒட்டுமொத்த மக்களும் அமைதியா தான் இருக்காங்க. உங்களை போன்ற ஈழ மக்களும் அமைதியா இருக்காங்க. எங்களை போன்னு சொல்லாதீங்க, எங்களால முடிஞ்ச குள்ள கொடுத்துறான்னு இருக்கும். அதாவது சீமான் வந்துட்டு அதாவது பிள்ளைகள் ஆங்கில பாடசாலையில படிக்க வைக்கிறார்கள் மட்டும் இல்ல, அவர் வீட்டுல வச்சிருக்கிற நாய்களும் கிளிகளும் எல்லாம் வெளிநாட்டு கிளிகள், வெளிநாட்டு நாய்கள். அப்ப உங்களுக்கு எங்க நாட்டுப்பட்டு இருக்கு? அந்த பண திமிரு, பண கொழுப்பு. ஏன்னா அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கல காசு, அவர் காசு அது. ஈழத்தமிழர்கள் நாங்க ரத்தம் சிந்தி உழைக்கிற காசு அவருக்கு வருது இல்ல, அது லட்சமா பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி, அவர் நாய்களுக்கும் பறவைகளுக்கும் அவரோட பறவைகளுக்கு செலவு பண்ணி வளர்க்கிற பிராணிகளுக்கு. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே வந்துட்டு இது அவருக்கு தமிழ் உணர்வுன்றது நிச்சயம் இல்ல. உங்களுக்கு பொட்டு அம்மனை பத்தி பேசிட்டான், பிரபாகரனுடைய அண்ணன் பத்தி பேசிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஆனா பிரபாகரனை மிகவும் பச்சையா திட்டுகிறான். அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணட்டுமா பப்ளிக்கா? இல்ல, அதாவது எங்க தாயை பத்தி ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா, திட்டிருக்கான்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு அழகா இருக்காது, வேணாம். தலைவனை பத்தி ஒருத்தர் அந்த மாதிரி பேசிருக்கான்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. ஆனா அவன் அவ்வளவு பச்சையா பேசிக்கிறான். இப்போ நான் சொல்றேன், ஒரு சில பேர் ஈழத்து மக்கள் நீங்கள் இன்னும் நீங்க சீமான ஆதரிக்கிறீங்க, அவனை வக்காலத்தை வாங்கிட்டீங்க, நீங்க ஆடியோ போடுறீங்க. இதுக்கு மேலையும் நீங்க சீமான் ஆதரிச்சீங்கன்னா சீமான் அசிங்கம் இல்ல, நீங்க தான் அசிங்கம். சீமான் பிரபாகரனை திட்டல, நீங்க தான் திட்டுறீங்க. எப்போ நீங்க சீமானுக்கு உடந்தையா போறீங்களோ அப்போ பிரபாகரன் மீது உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் பொருள் போடும். நான் தமிழகத்தில் இருக்கேன், எனக்கே மனசுக்கு வலிக்குது, அந்த ஆடியோ போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு சில பேர் இன்னும் ஆதரிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம், என்ன பொருள்? உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்க. உண்மை முக்தார், அதாவது என்னால் பண்ண முடிஞ்ச ஒன்னே ஒன்றுதான், நான் கைகூப்பி எங்களுடைய ஈழத்து மக்களுக்கு கேட்கிறேன். நாங்க ரொம்ப இழந்துட்டோம், நாங்க நிறைய கடமைகள்ல இருக்கிறோம். எங்க நாட்டுக்கு, எங்க மக்களுக்கு நிறைய
செய்ய வேண்டியிருக்குது. இது இந்த சீமான் என்ற இந்த சக்தியால எங்களுக்கு தேவையில்லாம டைவர்ட் ஆயிருக்குது. அதாவது சீமானுக்கு சப்போர்ட் பண்றோம் என்ற ஒரு இதுல ஈழத்தமிழர்களுக்கு எங்களை ஒருத்தர் எதிர்த்துட்டு இருக்கிறோம். பிரிவினை அவசியம் இல்லாது உண்மையான ஒரு தலைவனா இருந்தா சீமான் இப்படி ஈழத்தமிழர்கள் ஒரு ஒற்றுமையா இருந்த ஒரு இனம் என்னால நீங்கள் பிரியுறீங்களா அது சீமான் சொல்லியிருக்கணும். அது சொல்லாதது அதுதான் சீமானோட தகுதி. பேச்சுக்கு பேச்சு நான் பிரபாகருடைய மகன் பிரபாகரன் மீது ஆணைன்னு சொல்றாருல, இதே சீமானுக்கு நான் சவால் விடுறேன். ஈழத்துல போர் நடக்கும்போது 2009 பாண்டியன் லாட்ஜில் நீ விஜயலட்சுமி கூட கூத்தடிக்கலன்னு சொல்லிட்டு பெற்ற தாய் மீது சத்தியமிட்டு சொல்லு, நான் அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லு. விஜயலட்சுமி நான் தொடலன்னு சொல்லி பார்க்கலாம். விஜயலட்சுமி நான் கட்டாயமாக கருக்கலைப்பு செய்யலன்னு சொல்லி பார்க்கலாம். தன் தாய் மீது ஆணையிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவன் உண்மையான ஆண்மகனா இருந்தா சொல்லட்டும். ஆனால் என்னென்றால் முக்தார், இது எல்லாமே இனம் உணர்ந்து கொள்ளணுமே. எனக்கு வலிக்குது, என்ன போன்ற பலருக்கு வலிக்குது. அது எப்படி அவங்கள திருத்தலாம் என்று நாங்க தலையை போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். என்ன செய்யறது தெரியல. அவங்கள்ட்ட கெஞ்சி தான் கேட்க முடியும். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதை இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு அதாவது இந்த திராவிடம் தெலுங்கன் மலையாள் இந்த இன்க்ளூட் ஈவன் பெரியார நாங்க மதிக்கிறோம். தலைவர் பெரியாரை பத்தி இன்றைக்கும் தவறா பேச திக நண்பர்களையோ யாரை பற்றியுமே தலைவர் இன்னைக்குமே தவறா பேசுறது இல்லை. அதாவது தலைவர் பிரபாகரன் சொல்றேன், பிள்ளையா பேசுறது இல்லை. ஆனால் ஈழ மக்களுக்கும் ஈழ போராட்டத்துக்கும் ஈழத்து அரசியலுக்கும் இந்த திராவிடம் தெலுங்கு இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு நீங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக போயிட்டு சீமானுக்காக இது பண்ண. ஆனால் என்னென்றால் அதுல கொண்டு வந்து எங்களோட தலைவரையும் நினைச்சு கோர்த்து விட்டுட்டு அதை அங்க அரசியல் பண்ணி அரசியல் லாபம் பெற்றுட்டு இருந்து எங்க ஈழத்து மக்களையும் தமிழக மக்களையும் பிரிக்கிறதுக்கு ஒரு தமிழக மக்கள் மட்டும் இல்ல ஈழத்து மக்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டு. இதை ஏற்படுத்துறது தாங்க முடியாம இருக்கு. இதை ஏன் புரிஞ்சு கொள்றீங்கல்ல? நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்மணிகள் என்ன தெரியும் பண்ணுவாங்க? தான் வீட்டுக்காரன் ஈழத்துல போர் நடக்கும்போது இப்படி கூத்தடிச்சாலும், வேற பொண்ணுடன் கட்டாயமாக இந்த மாதிரி உடலுறவு வைத்துக் கொண்டாலும், ஒரு பொண்ணை ஏமாத்தினாலும், இந்த மாதிரி கருக்கலைப்பு செஞ்சாலும் செருப்பு கழட்டி அடிப்பான். அவதான் நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்மணிக்கு அழகு. செருப்பு கழட்டி அடிப்பான். ஏண்டா கம்நாட்டி, ஈழத்துல இத்தனை பேர் சாவறாங்க, உனக்கு கூத்தடிக்க தோணுதா? ஏண்டா பொறுக்கினாயே, நீ இப்படியா இருக்கிற? நான் உனக்கு மனைவியா இருக்கும்போது உணர்வுத்தரம் கூட உனக்கு தொடர்பா உனக்கு சொல்லிட்டு செருப்பு கழட்டி அடிப்பான். உண்மையா ஒரு நல்ல பெண்மணி என்ன பண்ணுவா? செருப்பு கழட்டி அடிச்சு வெளியே அனுப்புவான். ஆனா இது என்னதான் சொன்னாலும் என்னதான் திருப்பி அதே இடத்துல வந்து நிக்கிறோம். எதுக்காக பண்றாங்க எனக்கே புரியல. அதாவது அது ஒரு பிரம்ம வரணும் இல்ல. ஒரு விஷயம் பாருங்க, மேடைக்கு மேடை வந்துட்டு ஆ ஊன் கத்துவான், கத்தி பேசுவான். ஆனா திரள் நிதின்னு வரும்போது பிச்சை எடுக்கிற மாதிரி பம்பறான். பிச்சைக்காரன் செத்தான் ஆ ஊன் கத்துவான், கத்தி கேட்கறதானே. அது மட்டும் இல்ல, அந்த விஜயலட்சுமி கேஸ் நடந்தது இல்ல, பொழுதுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்ப உறவுகளே என்னமோ உப்பு சத்தியாகிறதுக்கு போற மாதிரி கூப்பிடுறாங்க. இவன் மேல பாலியல் குற்றச்சாட்டு, அங்க காவல் நிலையத்துல சமன் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. இது மூடிக்கிட்டு தானே போனோம். போகும்போது பொண்டாட்டி கொண்டு போவான். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி வக்காலத்து வாங்கி கூட போற ஒரு பொம்பளை எதுன்னா தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்திலேயே முதல் பெண்மணி கைல்வழி தான். கூட போறது மட்டும் இல்ல, உனக்கு குலத்துல வேற பொண்ணுங்க இல்லையான்னு வேற கேட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு மேலையும் வந்துட்டு சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்? அதான் சொல்றேனே, பாலியல் குற்றவாளி கூட மனைவி கூட போனாங்க. அது ஒரு பக்கம். அந்த கட்சிக்காரனுக்கு சூடு சொரணம் இருக்குதா தெரியல, சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறாங்க தெரியல. தன் தலைவன் என்ன பண்ணிட்டான்? பெண்ணை ஏமாத்திட்டான், கருக்கலைப்பு செஞ்சிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு போயிட்டு வக்காலத்துவாக ஒட்டுமொத்த கட்சியை நிக்குது. இதுல வேற இந்த ஃபர்ஹானா ஃபாத்திமா இந்த சில பொண்ணுங்க நிக்கிறாங்க பாருங்க. ஐயோ, இந்த பொண்ணுங்களுக்கு என்னதான் சொல்றதுன்னு தெரியல. அவங்க அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சீமான் கெடுத்திருந்தா விட்டுருவாங்களா? அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு சீமான் கெடுத்திருந்தா விட்டுருவாங்களா? கூட இருக்க முடியுமா? அந்த பொண்ணுக்கு சூடு சொரணம் இல்ல, அந்த பொண்ணுங்களுக்கு என்ன வரணும்? கோபம் வரணுமா இல்லையா? ஆனா பொறுக்கினாயே, நான் உன்னை தலைவன் நினைச்சேன், நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிறியா, இப்படி காம கொடுன காரி துப்பிட்டு வெளியே வரணும்ல, கூடவே நிக்கிறாங்க. ஐயோ, இது பார்க்க முடியல, இது சகிக்க முடியல. எப்படிதான் நிக்கிறாங்களோ, இந்த பொண்ணுங்களுடைய குடும்பத்தில் எப்படி விடுறாங்களோ, அவங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையோ. நான் திருப்பி கேட்கட்டுமா? உங்க ஊர் பொண்ணுங்க, உங்க ஊர் பொம்பளைங்க, உங்க ஊர் புருஷனுங்க எப்படி அந்த பொம்பளைகளை பின்னாடி சீமானுக்கு பின்னாடி நிக்க வச்சிருக்காங்க? ஏன் எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கேளுங்க, நீங்களே கேளுங்க. எல்லாம் நான் கேட்டதா, அப்ப நீங்க எதுக்கு பின்னாடி பொம்பளை வச்சிட்டு இருக்காங்கல்ல? அந்த பொம்பளைங்களுக்கு புருஷன் அண்ணன் தம்பி யாருமே இல்லையா? இவ்வளவு பாலியல், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் பக்கம் இல்லாம இது பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அந்த தமிழ் முழக்கு ஷாகுல மீது நினைச்சாவே கஷ்டமா இருக்கு. அந்த மனுஷன் எவ்வளவு பணம் இருந்துச்சோ மொத்த பணத்தை உறிஞ்சி கொள்ளடிச்சிட்டு கடைசியில மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு தான் இறந்தாரு. எல்லா பணத்தையும் கொள்ளடிச்சவன் சீமான் தான். சீமானுக்காக எல்லாத்தையும் இழந்தாரு. அவர் தான் ஏமாந்து போனார். பார்த்தா அவருடைய பொண்ணுங்க பாவம். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் இறப்பதற்கும் என் கூட பேசினே இருந்தார். ரொம்ப நெருக்கத்தில் இருந்தார். அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், என் மாப்பிள்ளை தப்பு பண்ணுறான், அவன் திருந்துருவான், என்ன மன்னிச்சிரு முக்தார், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்கிட்ட பல முறை மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அவர் இறந்த பிறகு தான் நான் ஓப்பனாக அடித்தேன் சீமானை. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது சீமானுடைய ரேஷன் கார்டு. சீமான், ரவிச்சந்திரன், ஜேம்ஸ் பீட்டர், அருணன்,
அப்புறம் செபஸ்டின், அன்னம்மாள், இதுதான் சீமானுடைய ரேஷன் கார்டு. என்னைக்காவது சீமான் வாய் திறந்து நான் கிறிஸ்துவன் தான், அரசியலுக்காக நாடகம் நடத்துறேன், நான் ஊரை ஏமாத்துறேன்னு சொல்லி ஒத்துருப்பானா? சரி, சீமான் தான் சொல்ல, அந்த கட்சிக்காரங்க சூடு சொரணை இல்லை, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாத்துலயும் அவன் கிறிஸ்டின் பேர் இருக்குது. அது மட்டும் இல்ல, மலையாளி. அவன் தமிழகத்தை, தமிழ் மண்ணை சார்ந்தவனே அல்ல, கேரளாவை சார்ந்தவன். அவங்க அம்மா பேர் அன்னம்மாள். இத பாருங்க, செபஸ்டின் போட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்றது எங்கேயும் பதில் சொன்னது இல்லையே. இதுக்கு அவனோட அப்பாவோட பேரை வந்துட்டு விஜயலட்சுமி கேஸ்ல வந்துட்டு கோர்ட்ல செபஸ்டியன் சீமான் கூப்பிட்டாங்க. அன்னைக்கு தான் அந்த பேர் செந்தமிழன் சொல்லி. இல்ல, இப்ப ரேஷன் கார்டு எல்லாமே இருக்கு. சீமான், ரவிச்சந்திரன், ஜேம்ஸ் பீட்டர், அருணன், செபஸ்டின், அன்னம்மாள். இப்போ செந்தமிழன் தான் சீமானோட அப்பா பேரு. இப்போ இந்த செபஸ்டின் யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறது யாரு? அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது யாரு? இந்த பாஸ்போர்ட்ல செபஸ்டின் பேர் இருக்குது, ரேஷன் கார்டுல செபஸ்டின் பேர் இருக்குது. ஆனா செந்தமிழன் பேரு ரேஷன் கார்டுலயும் இல்ல, பாஸ்போர்ட்லயும் இல்ல, எதுலயுமே இல்ல. இப்போ சீமான் யாருக்கு பிறந்தாரு? செபஸ்டினுக்கு பிறந்தாரா? செந்தமிழனுக்கு பிறந்தாரா? யாருக்கு பிறந்தாரு? செந்தமிழன் யாரு? செபஸ்டின் யாரு? யார் அப்பா சீமானுக்கு? சீமானுடைய இன்ஷியல் என்ன? இப்போ நீங்களே புரிஞ்சுக்கங்க. எதுலயாவது சீமான் ஒழுக்கமா யோகியமா இருக்கானா, இல்ல உண்மையா இருக்கானா? அதே போல நான் கார்த்திக்கு வருவோம். கார்த்திக் தலைவர் குடும்பத்தையே விலக்கி வச்சு விட்டார். கார்த்திக் என்றோ வெளிநாட்டுக்கு போனார். அவருக்கு ஈழமண்ட எவனா இருந்தா உனக்கு என்னடா? அவன் ஈழத்தமிழன் தானே, ஈழத்து ரத்தம் தானே அவனுக்கு. அதையும் தாண்டி தலைவருடைய குடும்ப ரத்தம் தலையில வச்சு கொண்டாட வேணாமா? இவங்க எல்லாம் உணர்ச்சி உள்ளவங்களா? என்ன பிறவிகள் தெரியல. ஒரு ஈழத்தமிழனை பற்றி, அதாவது தலைவரோட அண்ணனை மகனை பற்றி அவன் என்னதான் இருக்கட்டுமே, என்னதான் இருக்கட்டும், அது தலைவர் அண்ணன் பையன். தலைவரோட அண்ணனை பத்தி இவன் வந்துட்டு கெட்டவாத்துல பேசிருக்கான்னு சொன்னா அதுக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணினா நீ ஈழத்தமிழனா? முதல்ல உண்ட பிறப்புல பிள்ளை இருக்கணும், உன் பிறப்பு பிள்ளையா இருக்கணும், உன் பிறப்பு ஒழுங்கா இருந்ததுன்னு சொன்னா நீ சீமானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேதுக்கு. அப்புறம் கூட பொட்டமான எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானு சொல்லி எங்களுக்கு எல்லாரும் தெரியும். பொட்டமான பத்தி அவன் அப்படி ஒரு வார்த்தை பேசிருக்கான்னு சொன்னா உனக்கு ரத்தம் கொதிச்சுக்க வேணாமா? அதுக்கப்புறம் நீ ஒரு புலின்னு சொல்லிட்டு வர்றியா? அப்ப அதுக்கப்புறம் நான் புலிட்டு பேசுறியா? வெட்கம் இல்ல, ரோசன் இல்ல, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அதாவது ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தயவுசெய்து சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி தலைவன் இப்படி ஒரு அயோக்கியனா, ஒரு பொறுக்கியா இருந்தானா அவன் தலைவனா? அவன் பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்களும் பொறுக்கிங்க தான். இந்த மாதிரி அயோக்கியம் பின்னாடி எல்லாம் போவாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது கொடியை தூக்கினான்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு அவன் என்ன செய்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளவு அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு துரோகியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எவ்வளவு பின்னடைவை வர வைக்கிறான்னு தெரிஞ்சால் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னு சொன்னா ஈழ மக்களுக்கு சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. இது எங்களுக்கு பின்னடைவு தானே தவிர சீமான் ஈழத்தமிழர்களுக்கு கிடைச்ச தமிழ் தேசியத்துக்கு சாபம். இந்த நாட்டுல உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, நம்புறோம் இல்லையா? அசிங்கப்படுத்தி அது பொய்யாக்க பிறந்தவன் தான் சீமான். சீமான் உண்மையும் கூட பொய்யாக்கிடுவான், நேர்மையும் பொய்யாக்கிடுவான், நீதியையும் பொய்யாக்கிடுவான். அப்படிப்பட்ட லட்சணத்துல சீமான் இருக்கிறான். சீமானுடைய கட்சி சார்ந்தவங்க அப்படிதான் இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல பேர் வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. தெளிவாகாமல் இருக்கிறது ஈழ மக்கள் மட்டும்தான். நீங்களும் தெளிவடைங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாரும் புரிஞ்சுக்குங்க. அப்போதான் நாளைக்கு உங்களுடைய வரலாற்றில் உங்களுக்கு பெருமை சேர்க்கப்படும். இல்லைனா சீமானை வைத்து முன்னிலைப்படுத்தி உங்களை தவறாக பார்க்கப்படும். அதை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் வணக்கம். கண்டிப்பா மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.